தெலுங்கு உலகின் பிரம்மாண்ட இயக்குனர் எஸ். ராஜமௌலி இயக்கி வரும் பாகுபாலி படத்தின் முதல் கட்ட போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. அனுஷ்காவின் படம் அடங்கிய அந்த போஸ்டர் ரசிகர்களை கவர்ந்து இழுத்துள்ளது. நடிகை அனுஷ்கா கையில் விலங்குகளுடன் மனோகரா படத்தில் வரும் கண்ணாம்பாள் போல ஆவேசமாக இருப்பது போன்ற அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது. பாகுபாலி சரித்திர படமாக எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று மும்மொழிகளிலும் ஒரே நேரத்தில் படத்தை வெளியிட ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கும் அதிகமாக எடுக்கப்பட்டு வந்த பாகுபாலி படம் இறுதிக்கட்ட வேளையில் உள்ள இந்த நேரத்தில் படத்தின் போஸ்டர்கள் வெளியிடப்பட்டுள்ளது. 2 பகுதிகளாக எடுக்கப்பட்டு வரும் இப்படம் இந்த வருடம் முதல் பாகமும் அடுத்த வருடம் 2ஆம் பாகமும் வெளியாக உள்ளது. இப்படத்தின் மொத்த பட்ஜெட் 150 கோடி என கூறப்படுகிறது. தமிழில் எந்த கனமான கதாபாத்திரத்திலும் இதுவரை நடிக்கவில்லை என்றாலும் தெலுங்கு உலகம் இவரை தலைமையில் வைத்து கொண்டாடுகிறது. இவரது உயரமே சரித்திர படங்களுக்கு இவரை தேர்வு செய்ய வைக்கிறதோ என்னவோ. கதாநாயகன் பிரபாஸின் அம்மாவாக நடிகை ஸ்ரீதேவி நடிக்கிறார். ஒரு முக்கியமான வேடத்தில் நடிகர் சத்யராஜ் நடிக்க த்ரிஷாவின் முன்னாள் காதலர் ராணா மற்றும் தெலுங்கு நடிகர் கோபிச்சந்த் இருவரும் வில்லன் வேடத்தில் கலக்க இருக்கிறார்கள். படம் 3D டெக்னிக்கில் வெளியாக உள்ளது.